வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவித்தல். மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் பரவல், சுகாதார அமைச்சு அவசர எச்சரிக்கை. இலங்கையில் தங்கத்தின் விலையில் சரிவு. மாயமான 2.5 மில்லியனில் வரும் $200 மட்டுமே மீட்பு, பெரும் ஏமாற்றத்தில் அரசாங்கம். புங்குடுதீவு மாணவி கொலை குற்றவாளி உயிர் மாய்ப்பு, சிறைச்சாலைக்கு நேரில் சென்ற நீதவான். தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை, உயர் நீதிமன்றக்கு அறிவிப்பு. முல்லைத்தீவில் விபத்தை ஏற்படுத்திய பேருந்தின் வழி அனுமதி பத்திரம் ரத்து. தமிழர் பகுதியில் பயங்கரம், 4 பிள்ளைகளின் தந்தைக்கு நேர்ந்த கதி. வீடொன்றினில் பெண்ணொருவர் மர்மமான முறையில் மரணம், போலீசார் விசாரணை. கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய சீன பிரஜைகள். உலக சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்பட்ட எதிர்பாராத வீழ்ச்சி. தொடர்வன விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் எதிர்வரும் ஜூன் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்குள் வெளிவர வாய்ப்புள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரல் இணைக்கே தெரிவித்துள்ளார். தேர்வு விடைத்தாள்களின் மதிப்பீடுகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாகவும் முடிவுகளை வெளியிட தேவையான செயல்முறைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டிற்கான சாதாரண தர பரீட்சை கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் கொண்டு 26ஆம் தேதி வரை இடம்பெற்றது. இந்நிலையில் குறித்த பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியாகியுள்ளதாக கடந்த வாரம் முதல் சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் பரிமாறப்பட்டு வந்தன. இருப்பினும் 2025 ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இந்த மாத இறுதி அல்லது ஜூன் மாத நடுப்பகுதிக்குள் வெளிவருவதற்கான வாய்ப்புள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பாகத்தில் இருந்தும் மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தமது சுகாதார மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட நோயாளர்கள் குறித்து சுகாதார அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக சுகாதார பிரதியமைச்சர் மருத்துவர் கன்சக விஜயமுனி தெரிவித்தார். முதலில் தெரியாய பகுதியில் இந்த நோயாளர்கள் கண்டறியப்பட்டனர். எனினும் தற்போது ட்ரிபில கஸ்கட, தியத்தலாவ மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளிலும் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போதைய நோயாளர்களிடமிருந்து புதிய நபர்களுக்கு நோய் பரவுகிறதா அல்லது புதிய நோயாளர்கள் எவராவது இருக்கிறார்களா என்பது தொடர்பில் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். இது மூளைக்காய்ச்சலுக்கான ஒரு அறிகுறியை காட்டும் ஒரு வகை இன்ஃபுளுவென்சா காய்ச்சல் என்று மருத்துவர் கன்சக விஜயமுனி விளக்கியுள்ளார். இந்த வைரஸ் நோய் தொடர்பான கள ஆய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் இது குறித்து தேவையின்றி அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்த நோய் ஏனைய பகுதிகளுக்கு பரவாமல் தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையில் இன்று காலை எவ்வித மாற்றமுமின்றி அதே விலையில் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் பிற்பகல் $3000 குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகேக வியாபாரிகள் சங்கம் அறிவிக்கின்றது. அதன்படி 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று $3,92,200 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று $3,60,600 விற்பனை செய்யப்படுகிறது. 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $49,000 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $45,075 விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிதியமைச்சகத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்ட இணையவழி பாதுகாப்பு மீறலை தொடர்ந்து ஹேக்கர்களுக்கு சென்ற $2.5 மில்லியன் பணத்தில் இலங்கை அதிகாரிகள் $200 மட்டுமே மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திரைசேரியிலிருந்து வெளிநாட்டு வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படும் காணாமல் போன நிதியை கண்டறிய இலங்கை அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளின் உதவியினை கோரியிருந்தனர். இந்த தொகையின் ஒரு பகுதி அமெரிக்காவின் டெலாவேரில் உள்ள ஒரு வங்கிக் கணக்கில் மற்றொரு பகுதி வேறொரு மாநிலத்தில் உள்ள வங்கியில் கண்டறியப்பட்டதாக தெரிய வருகிறது. இருப்பினும் டெலாவேர் கணக்கு முற்றிலும் காலியாக இருந்ததாகவும் 2வது கணக்கில் வெறும் $200 மட்டுமே எஞ்சியிருந்ததாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த நிலையில் மீட்கப்பட்ட மேற்படி சிறிய தொகை இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா வழக்கின் மரண தண்டனை கைதி யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இன்றைய தினம் தன்னுயிரை மாய்த்துள்ள நிலையில் சிறைச்சாலைக்கு சென்ற யாழ்ப்பாண மேலதிக நீதவான் உசைன் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். அதன்போது சட்ட வைத்திய அதிகாரி, தடயவியல் போலீசார், குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளும் உடனிருந்தனர்.
விசாரணைகளை தொடர்ந்து சடலத்தை உடல்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதற்கு அமைய சடலம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு மாணவியின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த பூவாலசிங்கம் ஜெயக்குமார் வயது 46 என்பவரே இவ்வாறு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் எதிர்பார்த்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி காலிமுகத்திடலில் அமைதி வழி முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் மேற்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜுகார் சிகேர தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகைகள் இன்னும் 1 மாத காலப்பகுதிக்குள் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். காலிமுகத்திடல் வன்முறை சம்பவம் தொடர்பில் தேசப்பந்து தென்னக்கோனை ஒரு சந்தேக நபராக பெயரிடுமாறு காவல்துறைக்கு சட்டமா அதிபர் பிறப்பித்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னதாக ரத்து செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய வெளிமாகாணத்தைச் சேர்ந்த தனியார் பேருந்தின் வழி அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் அறிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வீதி விபத்தில் வெளிமாகாணத்திலிருந்து வந்த தனியார் பேருந்து 2 நபர்கள் மீது மோதியது. விபத்தை ஏற்படுத்திய பின் பொறுப்பற்ற விதத்தில் அந்த பேருந்து அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேருந்தின் சாரதிக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பிலும் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை உடனடியாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு சென்று குறித்த பேருந்துக்கு எதிராக முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய துரித நடவடிக்கை மேற்கொண்டுள்ள தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்தின் அனுமதி பத்திரத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போக்குவரத்து சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக தொடர்ந்து இவ்வாறான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாவற்கொடி சேனையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பாவற்கொடி சேனை தும்பலாஞ்சேனையில் வயல் காவலாளியாக பணிபுரிந்த நெடியமடு பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்தார். உயிரிழந்தவர் 63 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றது. உயிரிழந்த நபருக்கு தலையில் வெட்டுக்காயம் காணப்படுவதாகவும் இது கொலை சம்பவமாக இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இன்று காலை ஸ்தலத்துக்கு விரைந்த போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதோடு சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு கட்டானி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கரவனக பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்ததாக கட்டானி போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அக்கரபகன பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய வயோதிப பெண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண்ணின் பிரேத பரிசோதனைகள் இன்று நீர்கொழும்பு வைத்தியசாலையில் நடத்தப்பட உள்ளன. இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கட்டானை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பாலியகொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துட்டிகேமுனு மாவட்டத்தில் நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளார். குறித்த கொலை சம்பவம் நேற்று நடைபெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு உயிரிழந்தவர் திவலங்கடவல விகாரகமவில் பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய ஆண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவருக்கு மற்றொரு குழுவுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இந்த கொலை நடந்துள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பாலியகொட போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கடத்தி வர முற்பட்ட 3 வெளிநாட்டு விமான பயணிகள் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 31, 36 மற்றும் 40 வயதுடைய சீன பிரஜைகள் என்று தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் இந்த சிகரெட்டுகளை விமான நிலைய பசுமை சுங்க வழியூடாக கடத்திச் செல்ல முயன்ற போது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகையின் பெறுமதி சுமார் 60,60,000 ரூபாய் என்று சுங்க அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள்.
அமெரிக்காவும் ஈரானும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டப்போவதாக சர்வதேச வட்டாரங்கள் நம்பிக்கை வெளியிட்டு வரும் நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் 2 வாரங்களில் இல்லாத அளவு கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளன. மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெய் விநியோகத்தை கட்டுப்படுத்துகின்ற முக்கிய காரணியாக இருக்கின்ற ஹோர்முஸ் நீரிணை மீதான முற்றுகை உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் இரு நாடுகளுக்கும் இடையில் இன்னும் கருத்து வேறுபாடு நீடித்து வரும் நிலையில் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதன்படி சர்வதேச சந்தையில் நோர்த் சி பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் மற்றும் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் ஆகியவற்றின் விலைகள் முறையே ஒரு பீப்பாய்க்கு சுமார் 5% வரை சரிவடைந்துள்ளது. முறையே $99.41 அமெரிக்க டாலர் மற்றும் $92.49 அமெரிக்க டாலர் ஆகிய அளவுக்கு இவ்வாறு குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.